ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு எந்த கோர்ட்லேருந்து பேசணும்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான வழக்கு விஷயமா வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே முடிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்த நீதிமன்றத்தில் இருக்க வேண்டியதாக போச்சு. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்னாக்கா பெக்யூனரி ஜூரிஸ்டிகேஷனை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறோம். அதாவது பணவரம்பு அப்படின்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய வந்து தொழில் முனைவோர்கள், அது மட்டும் இல்லாமல் கடைகள், சிறு குறு தொழில் செய்வரவங்க, கறி போன்ற விஷயங்களில் வந்து பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எக்கச்சக்கமான பேங்க் லோனை வந்து இங்கே பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த செக்யூர்டு அன்செக்யூர்டு இது மட்டும் இல்லாமல் தறி லோன் போன்ற லோன்களும் சரி, டிராக்டர் லோன் போன்ற நிறைய லோன்கள் அங்கே இது பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை கட்ட முடியாத நிலைமை எப்போ ஏற்பட்டுச்சுன்னா 2021 அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தொழில் நடைபெற்றதுனால நிறைய பேரால் இந்த மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டமும் செங்கல்பட்டு மாவட்டம் ஒன்றா இருந்தது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் செங்கல்பட்டு மாவட்டத்தை தனியாக பிரிச்சுட்டாங்க. அதனால் இப்போ பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் கொஞ்சம் அளவில் சுருங்கினா கூட இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஜூரிஸ்டிக்ஷனை கொண்டுள்ள ஒரு மாவட்டமாக இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் பணம் கட்ட முடியாதவர்கள் நிறைய பேர் வந்து இன்சால்வன்சி அப்படின்றத ஃபைல் பண்ணுறாங்க. பட் இந்த பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கவனிக்கணும். ஏன்னா இங்கே பெக்யூனரி ஜூரிஸ்டிகேஷன் ஒன்று இருக்குது. அதாவது குறிப்பிட்ட பண வரம்புக்குள்ளே தான் இங்கே அதை ஃபைல் பண்ண முடியும். ரூபாய் 1 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ஜூரிஸ்டிகேஷனில், அதுவும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அங்கே இன்சால்வன்சி ஜூரிஸ்டிகேஷனில் தான் ஃபைல் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறதில்ல. அவங்க எவ்வளோ பணமாக இருந்தாலும் இங்கேயே கொண்டு வந்து சப்போர்ட்டில் ஃபைல் பண்ணிடுறாங்க. சப்போர்ட்டில் ஃபைல் பண்ணாக்கா 10 1 11ன்னா இந்த விஷயம் சீரியஸாக இல்லாமல் மற்ற வழக்குகள் ஆடு திருட்டு மாடு திருட்டு வழக்கோடு சேர்ந்து இந்த வழக்கம் ஒன்றா சேர்ந்துருது. அதனால் ஃபைல் பண்ணுறவருக்கு எந்த விதமான நிவாரணம் கிடைக்கிறதில்ல. இன்சால்வன்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் ப்ராக்டிக்கலாக, அதாவது சட்டத்தில் எழுதப்படலைனா கூட இங்கே வந்து பண்ணுற அமௌண்ட் அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ணுறதா இருந்தால் சென்னை ஜூரிஸ்டிகேஷன், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜூரிஸ்டிகேஷனில் இன்சால்வன்சி ஜூரிஸ்டிகேஷனில் செக்ஷன் 10ல் ப்ராவின்ஷியல் இன்சால்வன்சி ஆக்ட் 1920 ஆக்டில் பண்ணால் தான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் பணத்தை செலுத்த முடியலன்னு ஃபைல் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் ஆண்டு காலம் ஆகிறதுல வந்து தவறு எதுவும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அத்தனை நீதிமன்றங்களும் வந்து அங்கங்கே இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற நீதிமன்றம் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் இருக்கக்கூடிய அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட கோர்ட்டில் இருக்க வழக்குகளோட எண்ணிக்கை அதிகம். அதே போல் சப்கோர்ட்டுகளில் வந்து இங்கே வழக்கு கேட்க அதிகமாகிறதுக்கு காரணமே சிவில் வழக்குகள் நிறைய இங்கே ஃபைல் பண்ணுறதுனால இந்த இன்சால்வன்சி என்று சொல்லக்கூடிய வழக்குகளை வந்து இங்கே தாக்கல் பண்ணால் உங்களுக்கு காலதாமதம் ஏற்படும் கேட்டுக்கிறேன். எதுக்காக இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 6 பேர் வந்து நமக்கு தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சார் நாங்கள் ஃபைல் பண்ணி 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது, ஆனால் உங்களுக்கு எந்த விதமான எங்களுக்கு ரிமைடியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட அந்த ஒரு கேள்வியை ஏற்று இங்கே வந்து அந்த கேஸோட நிலவரத்தை பார்த்து இங்கே வந்து டிஃபால்ட் ஃபைலிங்காக விட்டுட்டு நீங்கள் சென்னை, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜூரிஸ்டிகேஷனில் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா இந்த வழக்கில் வந்து உங்களுக்கு ஒரு சீக்கிரம் ரெமெடி கிடைக்கும். ஆனால் இங்கே நீங்கள் ஃபைல் பண்ணதுக்கான இன்னும் பல வருடங்கள் ஆனாலும் கூட இந்த வழக்கு இந்த தேக்கத்தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். எனவே இன்சால்வன்சி, அதாவது மஞ்சள் நோட்டீஸ் என்பதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். இது இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்டமும் சரி, இடங்களும் சரி, அதே போல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா மாவட்டங்களுக்கும் இது பொருந்தும். எனவே இன்சால்வன்சி அப்படின்ற விஷயம், மஞ்சள் கடுதாசி என்று சொல்லக்கூடிய, நொடித்தவர் நிலை என்று சொல்லக்கூடிய, திவால் நிலை என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாக்கா உங்களுக்கு விரைவில் இந்த வங்கி பிரச்சனையிலேருந்து, வங்கி கடன்லேருந்து நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் ரெமிடி கிடைக்கும், உங்களுக்கு வந்து கிடைக்கும்ன்றதை வந்து இப்போ தெளிவாக சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாக்கா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜாக போடலாம். இது ஒரு விளம்பர நிகழ்ச்சி கிடையாது. பொதுமக்களிடையே சட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி குறிச்சிக்கிறேன். நன்றி. அடுத்த மாவட்டம் எதுன்றது நீங்களே செலக்ட் பண்ணி கமெண்ட்டில் போட்டிங்கனாக்கா அடுத்த மாவட்டத்துக்கு நான் வரவேற்கிறேன். நன்றி.